நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சியால் சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் சிதறுண்டு போகும், அவர் அதிகமான அந்த வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றெல்லாம் அரசியல் ஆர்வம் ஒரு சிலர் கணிக்கிறார்கள். நாங்கள் அதை நிச்சயமாக ஏற்கவில்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமூகம், மிக குறிப்பாக முஸ்லீம்களும் இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் தொடர்ந்து பல்வேறு பாதிப்புகளுக்கு இந்த சங் பரிவார அமைப்புகளால் பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். இப்போ சமீபத்தில் கூட கிறிஸ்துமஸ் தினத்தன்று வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை அவர்கள் திட்டமிட்டு சிதைத்து அவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். இது குறித்து இதுவரைக்கும் விஜய் வாய் திறக்கவே இல்லை, அது குறித்து அவர் பேசவே இல்லை என்கின்ற ஒரு நிலையில், அதே போன்று திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் எப்படி இன்றைக்கு சட்டத்தின் மூலமாகவே, நீதிமன்றத்தின் மூலமாகவே இன்றைக்கு ஒரு சட்டவிரோத ஒரு தீர்ப்பை வழங்கி அது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அதுல இன்றைக்கு உறுதியாக இருக்க போய் அங்கே சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த கருத்துமே சொல்லாத விஜய் சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று யார் நம்ப முடியும்? அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக குரல் கொடுக்காத, அதற்காக வேண்டி எந்த விதமான முன்னெடுப்பும் செய்யாத, இன்றைக்கு சங் பரிவாரத்தினுடைய அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு இவர்தான் சரியான ஆள் என்று யார் சொன்னாலும் அதை இந்த சிறுபான்மை சமூகம் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக விஜயினுடைய வருகையால் சிறுபான்மை வாக்குகள் நிச்சயமாக சிதறாது. நிச்சயமாக இன்றைக்கு இந்தியாவினுடைய தணிக்கைத்துறை, திரைப்பட தணிக்கைத்துறையும் மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு உண்மையானதுதான். இன்றைக்கு இந்த பராசக்தி படத்தினுடைய மிக முக்கியமான காட்சிகள், அந்த தீ பரவட்டும் ஆகட்டும், அண்ணாவினுடைய இந்திக்கு எதிரான அந்த உரைகளாகட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவங்களை கொண்டது. அதற்கெல்லாம் இன்றைக்கு சென்சார் போர்டு தடை விதிப்பது, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு விஜயினுடைய படத்துக்கு சென்சார் அனுமதி வழங்காத ஒரு நிலையில இருப்பது, இது எல்லாமே ஒன்றிய அரசின் இன்றைக்கு சென்சார் போர்டையும் எப்படி இடி, சிபிஐயை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி தனக்கு வேண்டிய நிலையில் அவர்களை அடைக்கிறார்களோ, வளைக்கிறார்களோ, மிரட்டுகிறார்களோ, அதே போன்று இன்றைக்கு சென்சார் துறையையும் தணிக்கை துறையையும் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு இந்தியாவினுடைய சூழலும் தமிழ்நாட்டினுடைய சூழலையும் வரலாற்று ஆதாரங்களோடு சொல்லக்கூடிய படங்களுக்கு இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளை தந்துவிட்டு கேரளா ஸ்டோரி போன்ற படங்களை, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு காஷ்மீர் ஸ்டோரி போன்ற படங்களை எல்லாம் எடுத்து வெறுப்பு அரசியலை பரப்புவதற்கு இவர்கள் சென்சார் போர்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் நிச்சயமாக உண்மை இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு துறைகள் எப்படி ஒன்றிய அரசினுடைய கைப்பாக செயல்படுகிறதோ அதே போன்று சென்சார் போர்டும் செயல்படுகிறது.